எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டு உங்க வீட்டுல சண்டை போடாம இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதாவது பாண்டியராஜ் வந்து இந்த படத்துல இந்த பையனோட அம்மாவும் பொண்ணோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு எப்படி எல்லாம் அந்த சின்னஞ்சிறுசை வாழ விடாம கெடுத்து குட்டிச்சவராக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு முழு நீள படமா எடுத்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம். இந்த 2.25 மணி நேரமும் ஃபைட்டு தான். யாருக்கு? வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் கிடையாது, புருஷன் முன்னாடிக்கு தான். எப்படியெல்லாம் வில்லங்கத்தனம் பண்றாங்க, இந்த மாமியார் கொடுமைகள் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத லைவா காமிச்சிருக்கேன். அப்படி இதை வந்து மாமியார்கள்லாம் பார்த்தாங்கன்னா ஐயோ நான் பண்ற கொடுமையெல்லாம் அப்படியே போட்டு உடைச்சிட்டானே இந்த படத்துலன்னு சொல்லிட்டு சாபம் விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் தான் இந்த தலைவன் தலைவி. சரிப்பா, இப்படித்தான் படத்தை எடுத்து வச்சுட்டோம், மக்கள் எல்லாம் பார்த்து திரும்பிடுவாங்க. இந்த மாமியார்கள் மருமகள் எல்லாம் இந்த கதையை பார்த்தோன்னு ஐயோ இப்படியெல்லாம் பண்ணிவிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நினைச்சா வீட்டுக்கு போயிட்டு பாரு உங்க அம்மா என்ன பண்ணாங்களோ அதை போய் படம் எடுத்து வச்சிருக்காங்க, பாரு உங்க அப்பா என்ன பண்ணாங்களோ அதில் படம் எடுத்து வச்சிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசியே இன்னொரு சண்டை புதுசாக ஆரம்பிச்சிடும். அதை யார் தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் யோசிச்சிருக்கணும். யோசிக்கவே இல்லையே. அதுக்கப்புறமா இந்த கதையிலேயே இது ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணுகனாவே வந்து தீனி பண்றாருந்தா, அதாவது இந்த மனைவி மார்களெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா சரி தின்னுட்டே வந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிக்கிறார் பாண்டியராஜ். ஏன்னா நித்யா மேனன் வந்து புரோட்டாக்கு அடிமை, புரோட்டா மாஸ்டர் தான் நம்ம விஜய் சேதுபதி. அப்படி இருக்கும்போது இவர் போடுற புரோட்டாக்கெல்லாம் அடிமையிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து படிக்கவே இல்லை, 10ஆம் கிளாஸ் ஃபெயில்னு தெரிஞ்சாலும் என்ன சொல்றாங்கன்னா, சரி என்னதான் வந்து நீங்க ஒரு டிகிரி படிச்சவங்க கூட இந்த மாதிரி புரோட்டாவை சுட முடியாது, நீங்க அருமையாக சுட்டு போட்டீங்க, வெரைட்டியாக சுடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஏப்பம் பொழுது இந்த பொண்ணு. அப்படித்தான் வந்து இந்த பெண்களை மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாண்டியராஜ். எப்பா இதெல்லாம் கொஞ்சமா நியாயமா? ஆனால் இந்த விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் சேர்ந்து காமெடி பண்ணுறாங்கிறது பத்தாம நம்ம யோகி பாபு வந்து அடிக்கடி வந்து நம்மளை சிரிச்சு வயிறு வலிக்க வச்சிடறாரு. அப்படி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. கடைசி 2 வருஷம் எங்கே ஓனார்னே தெரியல, எந்த படமும் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை. ஆனால் இந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கா, அப்படி மாசாக இருக்குது. அதுவும் கவுண்டர் அடிக்கிறதெல்லாம் செமையாக இருக்குது. கவுண்டர் மணிக்கு அப்புறம் யோகி பாபு தான் கவுண்டிங்கில் சூப்பராக வந்து டைமிங்கில் அடிச்சுட்றோம். அப்படி என்ன கரெக்டு தானே? அதுக்கப்புறமா இந்த படம் பிடிச்சதோ இல்லையோ, மியூசிக் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடுறது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடே ஆடிட்டு அந்த பாட்டு கேட்டுட்டு சுபலட்சுமி தான் பாடுறதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் பட்டைகளை விட்டா அப்படி, அதாவது சென்டிமெண்டான எமோஷனல் சீனுகளுக்கும் சூப்பராக பிஜிஎம்மும் போட்டுட்டு இருக்கிற. அப்படி அந்த அளவுக்கு இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் சூப்பராக விட்டு தெறிக்க விட்டுருக்கா. அப்படி இந்த படத்துக்கு அவர் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்படி சின்ன படம் தான், சின்ன பட்ஜெட் தான், 3 வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு எடுத்துருக்கானுங்க. ஒன்று கோயில், இல்லைன்னா மாமியார் வீடு, மாமனார் வீடு, இந்த 3 இடத்துல தான் வந்து கதையை நகருது. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன படத்துக்கும் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணன். சரிப்பா படம் எப்படிப்பா இருந்துச்சுன்னு கேட்டால், இந்த புருஷன் முன்னாடியில் ஒற்றுமையாக வாழணுமப்பா, என்னதான் சண்டை வரும், சாகிற வரைக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். அதுக்கு வேண்டி என்ன ஒவ்வொரு டைமும் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டே இருக்க முடியுமா? எத்தனை டைவர்ஸ் வாங்க முடியும்? யாரை கல்யாணம் பண்ணாலும் சண்டைங்கிறது தீராது. அதனால எத்தனை கல்யாணம் பண்ணாலும் இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் சகஜம். இன்னும் 10 பேர்த்த கட்டினாலும் 10 பேர்த்து கூட சண்டை வரத்தாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமப்பா. அதே மாதிரி இந்த மாமியார் சம்பந்திகை இதுகெல்லாம் வந்து ஒற்றுமையாக வாழ பழகிக்கணும், சின்ன சிசு கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காரு பாண்டியராஜ். ஆனால் இது கூட தெரியாமல் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அது வந்து யாராலையும் திருத்த முடியாது. பாண்டியராஜில் பாக்யராஜ் வந்து படம் எடுத்தா கூட எந்த மாமியாரையும் எந்த நாத்தனாரையும் எந்த குழந்தையாலையும் திருத்தவே முடியாது. அதுக்கப்புறமா ஒரு பின் குறிப்பு, சாட்டேன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, மனுஷன் வீடியோ சூப்பராக போடுவோம். அப்படி நானும் கூட உட்காந்து இப்படி கேட்டுகிட்டே இருப்பேன், அந்தளவுக்கு நல்லா பேசுவோம். அப்படி என்ன இந்த சினிமா விமர்சனங்கிற பேரில் படத்தோட முக்கால்வாசி சஸ்பென்ஸை போட்டு உடைச்சிட்றாரு. அதனால் இந்த விமர்சனம் பண்ணுறதெல்லாம் வந்து மேலோட்டமாக பண்ணணும். உள் படத்தையும் உங்கள் சேனல்லே ஓட்டிங்கன்னா மக்கள் எப்படி போய் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. அதனால் என்ன மாதிரி அளவாக 4 லைனும் நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவை நிறுத்திக்கிறேன். ஆனால் சூப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடியில் சிரித்து வயிறெல்லாம் வலிக்கும், ஏதாவது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சின்ன இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அங்கங்கே அடித்தடி ஒரே மஜாவாக இருக்கும். நம்ம வில்லேஜில் எப்படி இருக்கும், 2 குடும்பம் அடிச்சுக்கிறத பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும்ல. இந்த மாதிரி ஆடியன்ஸும் நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்களே, ஆஹா இன்னைக்கு சூப்பராக பொழுது போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருவீங்க.
அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட மார்க் வந்து ஒரு 6 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 6க்கு ஒர்த்தான படம் தான் இந்த தலைவன் தலைவி. நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. லைக் போட மறந்துடாதீங்கப்பா. லைக்கு தான்ப்பா நம்மளோட உசுறு. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.